மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் 7வது படை வீடு என பக்தர்களால் போற்றப்படும் மருதமலை சுப்பிரமணியசாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி பூஜை நடந்தது. மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு பால், பன்னீர், ஜவ்வாது, சந்தனம் உட்பட 16 வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதையடுத்து முத்தங்கி அலங்காரத்தில் சுப்பிரமணிய சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்கள் பாத யாத்திரையாக கொண்டு வந்த பால் காவடி மூலம் ஆதி மூல்ஸ்தானத்தில் உள்ள முருகர் வள்ளி தெய்வானைக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. பிற்பகல் 1 மணி அளவில் உற்சவர் சுப்பிரமணியசாமி வள்ளி தெய்வானைக்கு அர்த்த மண்டபத்தில் சிறப்பு அபிஷேகம் நடந்தது. இதையடுத்து தங்க மயில் வாகனத்தில் சுப்பிரமணியசாமி வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் பக்தர்கள் புடைசூழ தங்க மயில் வாகனத்தில் திருக்கோவிலை சுற்றி வீதி உலா வந்தார். வைகாசி விசாகம் என்பதால் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர்.